இன்னும் வரல. லோட் ஆகுதா ஸ்கிரீன் என்ன செய்யுது வந்திக்குதா எப்படியா? உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல? ம் பு- புரியல உங்களோட உஸ்தாத். உங்களோட சவுண்ட் இப்பதான் கேக்குது. ஸ்கிரீன் வந்திக்குதா? வந்திருக்கு உஸ்தாத். நல்லா. இறுதியாக நாங்க வசனங்கள்ல இறுதியில ஓத வேண்டிய முறைகள்ல நிப்பாட்டும் முடியா? ஆமா. ஓகே. இதுல தேடி பார்த்தா உங்களுக்கு சில டவுட்கள் வந்துச்சுதா? புதிய விஷயங்கள் என்ன சரி குர்ஆன்ல இருக்குதா? ம் இதுல மூணுலயும் நீங்க ஒர்க் பண்ணிப்பீங்க, தேடிப்பீங்க. அதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இல்ல அப்படி இல்லாட்டி ஓகே, நாங்க அடுத்தது போலாம். ஓகே. ஓகே. டவுட் இருக்குதா? இல்ல உஸ்தாத். நல்லது. நாங்க அடுத்த பகுதிக்கு நாங்க போவோம். ஆஹ் ம் இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு போகிறோம். குர்ஆனை ஓதுறதுக்கான குர்ஆன் ஓதல் இடம்பெறதுக்கான இன்னும் சில ம் விஷயங்கள் எங்களுக்கு தேவை. அது ஒன்றுதான் எழுத்துக்கள் உச்சரிப்பு. நாங்க இன்ஷா அல்லாஹ் வருகின்ற கிளாஸஸ்ல தொடராக நாங்க படிக்க போற ஓதுறதுக்கு பழகுற நேரத்துல பிராக்டிஸ் ம் பண்ண போற முதல் பகுதி எழுத்துக்கள் உச்சரிப்பு என்ற பகுதி. இரண்டாவது ஒன்று ம் இது ரா. ம் மூன்றாவது சட்டங்கள் என்ற பகுதி. இதுல ம் எழுத்துக்கள் உச்சரிப்பை மாத்திரம் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தினால் உங்களால் ஓத முடியுமா என்று கேட்டால் அது உண்மையில இல்ல என்றுதான் பதில் வரும். எழுத்துக்கள் உச்சரிப்பு ம் மாத்திரம் போதாது. எழுத்துக்கள் உச்சரிப்பும் சட்டங்களையும் இணைக்கின்ற ராகம் என்ற பகுதி. ராகம் என்ற பகுதி மிக முக்கியமான பகுதி. அந்த பகுதியை தான் நாங்க இப்ப இன்றைய சப்ஜெக்ட்ல மிக ஆழமாக பார்க்க போறோம். உண்மையில ம் ராகம்ங்கிறது உங்கள்ட்ட இருக்கிற இயல்பான குரல்ல உங்களை ஓத பழக்கிறது தான் ராகம். ம் என்னைய அப்படியே காப்பி பண்ண வச்சு ஓத பழக்கிறதோ, அல்லது இன்னொரு காரி ஒருத்தருட குரலோசை எடுத்து அதை காப்பி பண்ணி அதை அப்படியே ஓதி பழகுறதோ ராகமாக அமையாது. உங்களிடம் இருக்கின்ற இயல்பான ஓசையில நீங்க ஓதி பழகுறதை தான் நாங்க ராகம் என்று சொல்லுவோம். எனவே குர்ஆனுடைய பார்வையில் நீட்டுதல் என்பது குர்ஆனுக்கு கிடைச்சிக்கிற மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் என்று நாங்க சொல்லுவோம். ம் எங்களுக்கு தெரியும். சில பேர் தெரிந்திருக்கும், சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. குர்ஆனுடைய அமைப்புல வித்தியாசமான நீட்டுதல் அமைப்புகள் இருக்குது. சில ம் இடங்கள்ல சொற்ப நேரத்துல சிறிய அளவு நீட்டுவோம். சில இடங்கள்ல ம் நீண்ட நேரம் நாங்க நீட்டுவோம். இப்படி பல அமைப்புகள் இருக்குது. அப்படி நாங்க வேற எந்த ஒரு மொழி லாங்குவேஜ்லயும் நாங்க கண்டுகொள்ள மாட்டோம். குர்ஆனுக்கு இருக்கின்ற ம் ஒரு சிறப்பம்சமாகத்தான் நாங்க அதை கருதுவோம். எனவே இந்த ராகம் என்றது இல்லாமல் குர்ஆனை ஓதுறதுங்கிறது சாத்தியமாகாது. ம் ராகம் வரணும் என்றால் நீட்டுதல்ங்கிறது இடம்பெற வேண்டும். நீட்டுதல் இடம்பெற்றால்தான் என்கிற ராகம் அழகாக வரும். எங்கட ராகம் ம் அழகாக வந்தால்தான் எங்கட ஓதல் அழகாக வரும். ஆகவே ஓதல் என்ற அந்த பகுதி சீராக இடம்பெறதுக்கு ராகம்ங்கிறது மிக முக்கியம் என்கிறத நாங்க விளங்கிக்கிறோம். சரியா? ம் ஆனா இப்படி ஒன்று ம் இருக்குது. சரி. ராகம் சரியாகின்ற நேரத்துல ராகத்தை நாங்க எடுத்து ஓதுற நேரத்துல நாங்க படிச்சு கொண்டு ம் வர உச்சரிப்புகள் பல போது தவறாகும். பல போது ம் பிழையாக மாறும். பல போது பிழையாக உச்சரிக்கப்படும் சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் என்றால் ராகம்ங்கிறது உங்கள்ட்ட அடிப்படையிலேயே இயல்பிலேயே உங்கள்ட்ட இருக்கிற ஒரு விஷயம். அதான் நாங்க ராகம்னு சொல்லுவோம். புதிதாக ம் நாங்க உங்களுக்கு இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும் என்று சொல்றதை விட உங்களோட இயல்புல காலாகாலமாக உங்களோடையே ஒட்டி இருக்கின்ற ஒன்றுதான் ராகமாக இருக்கும். ஆனா உச்சரிப்பு அப்படி அல்ல. உச்சரிப்பு புதியதொரு விஷயம். இது இப்படி வரும், இது இப்படி வராது என்று நாங்க உங்களை
கட்டுப்படுத்தி சொல்லி தந்து நீங்க அதை உங்களுக்கு நீங்களே ஒரு கட்டுப்பாடை போட்டு நீங்க எடுத்து உச்சரிச்சு பழகுறது உச்சரிப்பு என்ற பகுதி. ஆகவே உங்கள்கிட்ட இயல்பாக இருக்கின்ற ஒன்றும் நாங்க உங்களுக்கு புதிதாக சொல்லித்தர ஒன்றும் இணைகின்ற ஒரு இடமாகத்தான் எங்களோட ஓதல் என்ற பகுதி இருக்க போகுது. எனவே எப்போது உங்களுக்கு நீங்க நினைச்சு கொண்டு ஓதுறது சரியென்று இருக்கும், ஆனா அவங்களோட வாய் அதை உச்சரிக்கிறது தவறாக இருக்கும். எனவே நீங்க எப்படி சொல்லுவீங்க? சில இடங்கள்ல நீங்க சொல்லுவீங்க, நான் அப்படித்தானே ஓதுறேன், எனக்கு அப்படித்தானே வருது என்று சொல்லுவீங்க. இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த மாதிரியான இடங்கள்ல எங்களை நாங்க ரிவைஸ் பண்ணி அந்த இடங்களை நாங்க திருத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. எனவே அந்த மாதிரியான இடங்கள் வருகின்ற நேரத்துல நாங்க அந்த இடத்துல நிதானமாக ஸ்லோவாகி வேகத்தை குறைச்சி உங்களுக்கு அந்த பாடத்துல உரிய உச்சரிப்பை எடுத்து உங்களை பழக்கி எடுக்கும் வரைக்கும் நாங்க குறிப்பிட்ட பாட அலகுகள்ல நிதானமாகத்தான் செல்வோம். அதுக்குரிய விஷயங்கள் உங்களுக்கு சரியாக கிடைக்கிறத நாங்க உறுதிப்படுத்தணும். இது முக்கியமான விஷயம். சரி, அப்ப அந்த வகையில இப்ப நாங்க இன்றைக்கு நீட்டுதல் என்ற பகுதிக்கு வருவோம். நீட்டுதல் என்ற பகுதியை நாங்க எடுத்தோம் என்றால், நீட்டுதல்ங்கிறத நாங்க அரபுல சொல்லுவோம் மத்து. முக்கியமான ஒரு சொல் மத்து. இதுக்கு பின்னால் நாங்க நீட்டுதல் என்றது குர்ஆன்ல எந்த இடத்துல நாங்க யூஸ் பண்ண வந்தாலும் அந்த இடங்கள் நாங்க அதை மத்து தான் யூஸ் பண்ணுவோம். மத்து மத்து தான் யூஸ் பண்ணுவோம். அரபுகள் தமிழ்ல நீட்டுதல் என்று யூஸ் பண்ண மாட்டோம். சரி, மத்துங்கிறத நாங்க 2 வகையாக பிரிக்க போறோம். ஒன்று அடையாளங்கள், அடுத்தது எழுத்துக்கள். அடையாளங்கள் என்று சொன்னால் இதான் அதோட அடையாளங்கள். இது 3 அடையாளங்களும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி தெரியும், அப்படிதானே? சொல்லுங்க என்னன்னு சொல்லி. ஃபத்ஹு மத்து, கஸ்ரு மத்து, தம்மு மத்து. வெரி குட், வெரி குட். ஃபத்ஹ் மத்து, கஸ்ரு மத்து, லம் மத்து. நல்ல. இந்த மத்து என்னது? என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியல. எப்படி தெரியும்? என்ன பேர்ல தெரியும்? என்ன பேர்லன்னு தெரியல. பேர்லாம் தெரியாது அப்படியா? மத்துன்னு தெரியும், பேர் தெரியாது அப்படியா? தெரியல. சரி, நாங்களும் இப்போதைக்கு நீங்க குர்ஆன் ஓத பழகுற அந்த பகுதியில அந்த அந்த பேருக்கு அந்த அந்த மத்துக்கு சொல்லித்தர பேர் வந்து மத்துதான். மத்தினுடைய அடையாளம் தான் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏனால் இது ஒரு பெரிய ஒரு கென்செப்ட், பெரிய ஒரு பகுதி. அந்த பகுதிக்குள்ள நாங்க போனால் எங்களுக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு முடியாம போய்த்திடும். இந்த அடையாளம் மத்தினுடைய அடையாளம் என்று நீ ஞாபகம் வச்சு கொண்டால் போதுமானது. சரி, மத்தினுடைய அடையாளம். சரி, மத்தினுடைய எழுத்துக்களை பாருங்க. சுக்குன் செய்யப்பட்ட வாவ், சுக்குன் செய்யப்பட்ட யா, எந்த ஒரு அடையாளமும் வராத அலிஃப் என்று நாங்க மத்தினுடைய எழுத்துக்களை சொல்லுவோம். இந்த இரண்டும் நான் மார்க் பண்ணிக்கிற பாக்ஸ் அடிக்கப்பட்டிருக்க இந்த இரண்டும் நீட்ட வேண்டிய அளவு வந்து 1 செகண்ட் தான், அல்லது 2 அளவு. ஒரு கைவிரல் ஒன்றை மூடி திறக்கின்ற அளவு, 2 அளவு. அந்த அளவுக்குத்தான் இந்த மத்தினுடைய எழுத்துக்களா இருந்தாலும் சரி, மத்தினுடைய அடையாளங்களா இருந்தாலும் சரி நீட்டணும். நினைச்சுதா? சரி, இந்த வசனத்தை கொஞ்சம் ஒதுங்க போகும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். சரி, போதுமா? திருப்பி ஒருக்கா ஓதுங்க. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். சரி, இப்ப நீங்க இதுல நஸ்தஈன் என்று ஒரு எத்தனை செகண்ட் நீட்டினீங்க? நஸ்தஈன். எத்தனை செகண்ட் நீட்டினீங்க? 2 செகண்டா? நஸ்தஈன். எனக்கு தெரியாது, நீங்க தான் ஓதினால். ஓதி ஒரு இன்னும் ஒருக்கா ஓதி பார்த்துட்டு சொல்லுங்க எத்தனை செகண்ட் நீட்டினீங்கன்னு சொல்லி. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். எத்தனை செகண்ட்? 2 தான் நினைக்கிறேன். எனக்கு ஓதிறது நீங்க தான். உங்களுக்கு டவுட் அப்படியே எத்தனை செகண்ட்? ஓதினால் நீங்களே சொல்லலாம். நீங்க தான் ஓதுனீங்க, நான் இத்தனை செகண்ட் தான் நீட்டினேன். டைமிங்க பக்கத்துலயே இதை பார்த்துக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. கை மூடி திறக்கிற அளவுக்கு சொன்னீங்கல்ல சார், அது மாதிரி தான் சொன்னேன். கை மூடி திறக்கிறது. கை மூடி ஒரு விரலை மூடி திறக்கிறதுங்கிறது 2 செகண்ட் அப்படியா? 1 2 அது பிழையே.
ஒரு ம். விரல் ஒண்ட மூடி திறக்கிறதுக்கு உங்களுக்கு 2 செகண்ட் தேவை அப்படியா? இப்ப கையில என்ன சரி வருத்தங்கள் ஆகிக்கணும், நோவுகள் ஆகிக்கணும். 1 செகண்ட்ல வந்துரும். இல்லங்கல்ல 1 செகண்ட்ல வந்துரும் முடியுங்களா சார்? 1 செகண்ட், அப்ப 2 செகண்டா 1 செகண்டா, அது மிக கவனமா ஆகிக்கணும். அதான் நுணுக்கமான பகுதி. ம். இன்னும் கொஞ்சம் நீங்க என்ன நீட்டணும்னு செய்றீங்கன்னா சொல்றீங்களா? நஸ்தஈன் என்ன நடக்குது? ம். ஒரு சுருக்கிட்டேன்னு சொல்றீங்களா? 1 செகண்ட் தான் நீட்டுப்படுது. சரி, அது ஆ. பிழை. சரியா? அடிப்படையில இந்த ஆ. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈய, ஈய இதெல்லாம் 1 செகண்ட். இது ம். கூட நீங்க பக்கத்துல டைமிங் வச்சு தானே ஓதி பார்க்கணும். நீங்க நீட்டினதெல்லாம் ம். 1 செகண்ட் அல்ல. இய்யாக ம். நஅ்புது வ இய்யாக்கன்னு சொன்னா ஒரு விரலொண்ட நீங்க மூடுற அளவு 1 செகண்ட் அல்ல, மூடுற அளவு. இத நீங்க 2ஆ பிரிச்சு தான் 2ஆ டிவைட் பண்ணினா வார ம். அளவு இருக்குது 1/2 செகண்ட் என்று சொல்லுவோம். ம். ஹாஃப் ம். செகண்ட் என்று சொல்லுவோம். 1/2 ம். செகண்ட் தான் நீங்க ஒரு லெட்டர உரிய டைமிங்க குடுக்குறீங்க. அப்படி போல. ம். இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயங்கள். பின்னுக்கால உங்களுக்கு டீப்பா வரும். ஓதுற பிராக்டிஸுக்கு நெறைய வரும். நீங்க இந்த விஷயத்த ம். முதலா தெரிஞ்சுக்கணும். 2வது பகுதி நஸ்தஈன் என்ற ம். பகுதி முக்கியமான பகுதி. ம். நஸ்தஈன்ல நாங்க 1 செகண்ட் நீட்டி ஓத முடியாது. ஏனென்று ம். பார்ப்போம். ஏனென்றால் இந்த இடம் இருக்குதானே, இந்த இடம் இப்படியான ஒரு கான்செப்ட்ல வருது பாருங்க. வசனத்தில நிறுத்தி ஓதும் எழுத்து. இப்ப இந்த இடத்துல நீங்க நிப்பாட போறீங்க. அப்படித்தானே? ம். நிறுத்தி ஓதும் எழுத்துக்கு என்ன செய்றீங்க நீங்க? சுக்கூன வச்சு நிப்பாட்டுறீங்க. ம். நல்லா விளங்கிக்கணும். நிறுத்தி ஓதுற எழுத்துக்கு நீங்க என்ன செய்றீங்க? சுக்குநூ. சுக்கூன வச்சு நிப்பாட்டுறீங்க. நாங்க ஆல்மோஸ்ட் ம். படிச்சுக்கிறோம். குர்ஆன ஓதுற நேரத்துல சில இடங்கள்ல நாங்க சுக்கூன வச்சு நிறுத்தணும் என்று சொல்லி படிச்சுக்கிறோம். அந்த அமைப்புல ம். நினைக்க சுக்கூன வச்சு நாங்க நிப்பாட்டுறோம். பாருங்க, சுக்கூன் செய்யப்பட்டு அதற்கு முன்னால இருக்கிறது இந்த இடம். அந்த சுக்கூன் செய்யப்பட்ட ம். நூனுக்கு சுக்கூன் வச்சு ஓதுற நூனுக்கு முன்னால் உள்ள இடம் என்ன ஆயிக்கணும்? ம். மத்தினுடைய அடையாளமாகவோ. ஆஹா, என்ன மத்தினுடைய அடையாளம் என்றால் 3 மத்துகள் இருக்குது. ஒன்று ஃபதஹ் மத்து, அடுத்தது கஸ்ரு எஸ். மத்து, அடுத்தது லம் மத்து. இந்த 3ல ஏதாவது ஒன்று வரலாம். அல்லது ம். மத்தினுடைய எழுத்தாகவோ அலிஃப், யா, வாவ் இது 3ல ஏதாவது ஒன்று வந்தால் அந்த வசனத்தின் இறுதியை இறுதினது டைம். இந்த ஐன நீங்க என்ன செய்யணும் என்றால் 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு நீட்டி ஓத வேண்டும். அதாவது 2 செகண்ட் அல்லது 3 செகண்டுக்கு ம். நீங்க இந்த இடத்த நீட்டி தான் ஓதணும். ம். அப்பதான் நீங்களோட ஓதல் ஓதலாக வரும். அல்லது வாசிக்கிற மாரி தான் நிக்கும். இந்த வசனம் ம். எப்படி வரணும்? இதுல 1 செகண்ட் நீட்டியோணும். 1 செகண்ட். இங்கேயும் 1 செகண்ட் வந்துடணும். இந்த இடத்துல நாங்க மினிமம் குறைந்தது 2 செகண்ட் நீட்டணும். ம். إياك نعبد وإياك نستعين. விளங்குதா? திருப்பி ஒரு ஓதி காட்டுங்க வாங்க. புரியுது. إياك نعبد وإياك نستعين. ஆஹா. இதுக்கு முன்னால இப்படி ஓதின பழக்கம் இருக்குதா? இந்த அமைப்புல இல்ல ராகம் எடுத்து. விளங்கல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட். இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா. ரைட். உங்களுக்கு தர அடுத்த டியூட்டி என்னென்றால், நீங்க செய்ய வேண்டிய அடுத்த டியூட்டி என்னென்றால், குர்ஆன்ல இந்த அமைப்புல ம். இப்ப நான் படிச்சுக்கிற இந்த அமைப்புல ம். நீங்க நெறைய இடங்கள்ல தேடி பார்க்கணும். வசனத்தில இறுதிகள் ம். இந்த அமைப்புல நிப்பாட்டப்படக்கூடிய இடங்கள்ல தேடி பார்த்து, வசனத்தில இறுதிய மட்டும் ஒரு 2 சொல். ம். வசனம் முடிய கிட்டவா இருக்குன்ற கடைசி லாஸ்ட் 2 சொல்ல மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி ம். பார்க்கணும். இந்த அமைப்புல. ம். அதாவது இன்ஷா உங்கள அல்லாஹ். நீங்க ஓதல் என்ற பகுதிக்குள்ள ஈடுபடுத்திக் கொள்றதுக்கு, உட்படுத்திக் கொள்றதுக்கான ஆக்டிவிட்டி தான் இது. உங்களுக்கு ம். ஓதல்ன்றது இயல்புல இல்லையே! இயல்புல இருக்குது. அந்த இயல்ப நீங்க எடுத்து இல்ல. உங்களோட இயல்பா இருக்கிற ம். ஓதல நீங்க விட்டும் ம். தூரமா இருந்துக்கிறீங்க. அப்ப நான் கொஞ்சம் அத ம். எடுத்துக்கொண்டோம் என்றால், எங்களோட ஓதலுக்கு நாங்க ம். போற நேரத்துக்கு எங்களுக்கு மிச்சம் அது ஈஸியா இருக்கும். மிகவும் லேசாவும் இருக்கும். நீங்க என்ன செய்யணும் என்றால், ம். உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத, அறிமுகம் இல்லாத பல புதிய பக்கங்கள குர்ஆன்ல திறந்து, ம். வசனத்துல இறுதியில சுக்கூன் வந்து, அதுக்கு முன்னால இந்த கான்செப்ட். ஒன்று மத்தினுடைய அடையாளங்கள். ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லவ் மத்து அல்லது மத்தினுடைய எழுத்துக்கள்.
அலிப் யாவாவ் இருக்கிற அந்த நேரங்கள்ல நீட்டி ஓதப்படக்கூடிய அந்த அமைப்பை நீங்க அப்படியே ஒரு 2 சொற்களை ராகம் எடுத்து நீட்டி ஓதி பார்க்கணும். பார்த்து அதுல என்ன சரி இஷ்யூஸ் இருந்தால் அதையும் நீங்க எடுத்துட்டு வரணும். இது உங்களோட செல்ஃப் ஆக்டிவிட்டி. அடுத்த கிளாஸுக்கு நீங்க வார நேரம் இதுல பரிபூரணமான ஒரு தெளிவோட வரணும். ஓதுறதுக்கு அது உங்களுக்கு மிச்சம் ஹெல்ப் ஆகி. இன்ஷா பழைய அல்லாஹ். விஷயம் நல்லமா.